ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வீடியோ அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக திகிலாக இருக்க போது. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே அது புரியும் ஏன் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பனோட திருமணத்துக்கு அவரோட காரில் போய்கிட்டு இருக்கிற ஒரு நண்பருக்கு நடந்த ரொம்பவே திகிலான ரொம்பவே அமானுஷமான நிகழ்வு தாங்க இன்னைக்கான வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப திகிலான வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் பெஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நபருங்க. அவரோட பேர் ரவி. இந்த ரவி அப்படின்றவரோட கூட ஒரு நண்பர் இருக்காருங்க. அவரோட பேர் தினேஷ். தினேஷ் அப்படின்றவர் ஒரு நாள் ரவிக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. அவரோட ஊரில் இருந்து, தினேஷோட ஊரில் இருந்து ஃபோன் பண்ணுறாரு. எதுக்காகடா இவன் இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலை நேரத்தில் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணினதுக்கப்புறமா தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க தினேஷோட மேரேஜ்க்காக. மேரேஜ் எப்போ, என்ன டைமு எல்லாமே கேட்டு முடிச்சாச்சு. ஓகே, நான் பர்மிஷன் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரவியும் சொல்லி முடிச்சாச்சு. ரவியும் ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறமா 2-3 நாள் கழிச்சு மீண்டும் இந்த தினேஷ் அப்படின்றவருக்கு கால் பண்ணி, நான் இன்னைக்கு கிளம்புறேன், உங்கள் ஊருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரவி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சொன்னவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரில் தான் வரேன், நான் தனியாக தான் வரேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சொன்னதுமே தினேஷ் அப்படின்றவர் ஏதோ சொல்கிறதுக்காக வாய் எடுத்திருக்காரு. இருந்தாலும் அதை அப்படியே அமைதியாக விட்டுட்டு சரி ஓகே வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிட்டார். இங்கே ரவி அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, 3 மணிக்கு சென்னையில இருந்து அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. ஐடி கம்பெனியில் வேலையை முடிச்சுட்டு 3 மணிக்கு மேலே அவரோட காரை எடுத்துக்கிட்டு, ரவி அப்படின்றவர்கிட்ட சொந்தமான ஒரு கார் இருந்திருக்கு, அந்த காரை எடுத்துக்கிட்டு தான் ரவி அப்படின்றவர் மெதுவாக அங்கேருந்து கிளம்புறாரு. இவர் கிளம்பி கரெக்டாக மணி ஒரு 6:15 இருக்குவாங்க. அவ்வளோ நேரத்துக்கு ரவி அப்படின்றவர் ஜாலியாக காரில் வந்துட்டே இருந்தவர் டக்குன்னு ஒரு டீ கடையை பார்க்குறாரு. அங்கே டீ கடையில் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறங்குறாருங்க. இறங்கி டீயும் குடிச்சு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இவர் மீண்டும் காரில் ஏறுறாருங்க. தினேஷ் அப்படின்றவரோட ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சேலம். இந்த சின்ன சேலத்துக்கு இவருக்கு வழி தெரியல. அதுக்கு மேலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் போட்டிருக்காரு. கூகுள் மேப் மூலயமா அவரும் காரை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்கார். கரெக்டாக அந்த கூகுள் மேப்பில் எங்கெல்லாம் அந்த டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் ஒரு மாற்றுப்பாதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாதையிலெல்லாம் இவர் பூந்து வந்திருக்காருங்க. கரெக்டாக மணி ஒரு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு இவரும் கரெக்டாக ஒரு வளைவில் வளையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பகுதியான இடங்க, அது கூகுள் மேப் படி தான் அவரும் போயிட்டுருக்காரு. அந்த காட்டு பகுதியான இடத்துக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. நிலா வெளிச்சமே இல்லாமல் இருந்திருக்கு. ஃபுல்லாக 2 பக்கமும் நிறைய மரங்கள் தான். ரொம்ப அமைதியான ரோடாக இருந்திருக்கு. அந்த வழியா எந்த ஒரு காரோ அல்லது வாகனமோ எதுவுமே வராமலே இருந்திருக்கு. இவரோட கார் மட்டும்தான் அந்த ரோட்ல பயணிச்சு போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த தினேஷ் அப்படின்றவர் கால் பண்ணியிருக்காரு. எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணதுமே டக்குன்னு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. திடீர்னு ஒரு ரிங் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. தனிமையில போயிட்டு இருக்கும் போதுன்னா நமக்கே கொஞ்சம் பயமா இருக்குல்ல, அந்த மாதிரி இவரும் அந்த காலை அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சாராரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த ரோட்ல போகிறாருங்க. மீண்டும் இவர் ரொம்ப தூரம் போற வரைக்குமே எந்த ஒரு வாகனமுமே வரல. அப்போதான் இவரு என்னடா இந்த பக்கம் யாருமே வரவே இல்லை, எந்த ஒரு காருமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு வளைவு ஒன்று வந்திருக்கு, டேர்ன் ஒன்று வந்திருக்கு. அந்த டர்னிங்கில் இவர் திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாருங்க. அப்போ மழை எதுவும் பெய்யவே இல்லை, ஆனால் மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருந்திருக்கு. இவர் திரும்பும்போது அந்த திருப்பத்தில் அந்த வளைவில் திடீர்னு ஒரு பொண்ணு அந்த ரோட்டில் நடந்து போகிறாங்க. ஃபுல்லாக வெள்ளை கலர் சேலை கட்டின மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு நடந்து போகிறாங்க ஒரு பொண்ணு. அதுவும் எப்படின்னா
மழையில நனைஞ்சவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த சாரி எல்லாம் ஈரமா இருக்கும்ல, அதே மாதிரி அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க ரவிக்கு கொலையெல்லாம் நடுங்கிருச்சு. திடீர்னு ஒரு பொண்ணு, அதுவும் மழையே பெய்யல, மழையில நனைஞ்ச மாதிரி ஈர ட்ரெஸ்ஸோட போயிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி இவரும் மெதுவா பார்த்துக்கிட்டே காரை மூவ் பண்ணி போயிட்டே இருக்காருங்க. அப்போ இன்னும் நல்லா க்ளோஸா உத்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட கையில டார்ச் எதுவுமே இல்லை, பேகுங்க கூட எதுவுமே கிடையாது. எப்படி இந்த இருட்டு காட்டுக்குள்ள இந்த பொண்ணு மட்டும் தனியா நடந்து போக முடியும் அப்படின்னு அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை. கூடவே சரி யாராதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் பார்த்துடலாமா அப்படின்னு ஒரு ஆர்வமும் வேகமா காரை மூவ் பண்ணி போறாருங்க. போகவே அந்த பொண்ணு சடனா எங்க போனாங்கன்னு தெரியல, மறைஞ்சிட்டாங்க. எங்க மறைஞ்சாங்கன்னு தெரியல. சரி எங்கடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு ஆர்வத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறாருங்க. அது ஒரு பொண்ணுதான் அப்படின்றத அவர் பின்னாடி இருந்து பார்த்துட்டு வந்தார் இல்லையா, அதனால இங்க தேடும் போது எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவரும் காரை கொஞ்சம் ஸ்லோ பண்றாரு. ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது திடீர்னு இந்த ரவி உட்கார்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த சீட்டுக்கு பக்கத்துல உள்ள அந்த ஜன்னல் வழியா அந்த பொண்ணு உள்ள எட்டி பார்க்கற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல். கண்ணாடி வந்து கீழே தான் இருக்கு, ஜன்னல்ல இருந்து அந்த பொண்ணோட தலை மட்டும் உள்ள வர்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க. இவருக்கு இவ்வளவுதான் பயம் அப்படின்னே இல்லையாங்க, அந்த அளவுக்கு அவரோட உடம்பு ஃபுல்லா அப்படி நடுங்கியே போயிடுச்சா. அடுத்தது அந்த பொண்ணு மெதுவாக எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, இவர் மீண்டும் அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணோட தலை உள்ள இல்லையா, வெளியே கொஞ்சம் தூரமா காருக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. எப்படா இப்போதான் காருக்குள்ள வந்து எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு எப்படி அந்த பொண்ணு அங்க போயிருப்பா அப்படின்னு இவருக்கு ஒரே குழப்பம். இது பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கூட அவரு அப்போதான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கூடவே அந்த சைடு மிரர் வழியா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு நடந்து வராங்க, ஆனா கார்ல இருந்து அந்த பொண்ணுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட குறையாமலே அப்படியே தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணும் ஆனா நடந்து வர மாதிரி காலை எடுத்து வைக்கிற மாதிரி இங்க பார்த்துட்டே தான் இருந்திருக்காரு சைடு மிரர் வழியா. அந்த பொண்ணு நகர்ந்து வருது, பக்கத்துல வரவே இல்லை அப்படின்னு காரை விட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. காரை விட்டு இறங்கலான்னு அந்த டோரை ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டேங்க அந்த காருக்கு பக்கத்துலயே அந்த பொண்ணு வந்து நின்று இருக்காங்க. அதுவும் ஃபுல்லா வெள்ளை கலர்ல சேலை கட்டுற மாதிரி ஒரு பொண்ணு. அப்போ ரவிக்கு ஃபுல்லா பயம், என்ன பண்றதுனே புரியல. டக்குன்னு கார் கதவை மூடிட்டு அவரும் காரை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு ஸ்பீடு அவரால் போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடு அந்த ரோட்ல இருந்து தாண்டி வந்துட்டாருங்க. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா அங்க கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை, ஒரு பேக்கரி மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அந்த பேக்கரியில போயிட்டு நம்ம டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாருங்க. அங்க போயிட்டு ஒரு நடுக்கத்தோடைய ஒரு பதட்டத்தோடைய அவர் போறதும் அங்க வந்துட்டு டீ குடிச்சிட்டு மீண்டும் வந்து கார்ல உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போறாரு. கார்ல பெட்ரோலும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த காரணத்தினால அவர் என்ன பண்றாருன்னா சைட்ல பார்த்துட்டே வராரு. ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்லயும் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே இல்லை. அந்த நபர்கிட்ட இங்க போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காரும் பெட்ரோல் பங்குக்கு உள்ள போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் பெட்ரோலும் போட சொல்லிட்டாரு. இவரோட முகமே கொஞ்சம் பதட்டத்தோட ஒரு பயத்தோட நடுக்கத்தோட இருக்காருன்னு பார்த்தேன். அந்த நபர் என்ன பண்றாருன்னா பெட்ரோல் பங்கோட அந்த வேலையாள் என்ன பண்றாருன்னா, ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, ரொம்பவே பயந்த மாதிரி இருக்கீங்க, நீங்க எந்த ரூட்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூட்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்கே ரவிக்கு கொஞ்சம் பயம் அதிகமாயிடுச்சு. இந்த ரூட்டை சொல்லலாமா வேண்டாமா, நம்ம டோல்கேட் வழியா தான் வந்தோம்னு சொல்லலாமா அப்படின்னு பயத்தோடயே நீங்க அந்த பாதையில வந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. இவர் ஒரு வித பயத்தோட தான் இருந்திருக்காரு. ஆனா அவர் கரெக்டா அந்த பாதை அப்படின்னு கேட்கும்போது ரவிக்கு புரிஞ்சிடுச்சுங்க, இவருக்கு ஏதோ தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு அந்த பாதையில நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க நிறுத்துங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழியா ஏன் வந்தீங்க, இந்த வழியை யாருமே பயன்படுத்துறதே கிடையாது, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த பாதையில மக்கள் அதிகமான நடமாட்டம் வந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த நபரும் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா ஏன் அங்க வந்து யாருமே நடக்கிறதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. வர வழியில ஒரு பொண்ணை பார்த்தார் இல்லையா, இப்ப வர வழியில ஒரு பொண்ணு கூட பார்த்தானே அப்படின்னு சொல்லும்போது அது பொண்ணா இல்ல நல்லா பாத்தீங்களா, அது பொண்ணு மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சடனா ரவிக்கு அதுக்கப்புறமா தான் இன்னும் நிறைய குழப்பங்கள் வந்திருக்கு. என்ன காரணம்னா அந்த பொண்ணு மறைஞ்சு வேற வந்தாங்கல்ல, பொண்ணு மாதிரி தாங்க இருந்துச்சு அப்படிங்கும்போது அவதான்
கரெக்டா அது அவதான் அப்படின்னு அந்த நபரும் சொல்றாருங்க. சொன்னதுக்கு அப்புறமா ரவிக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. யாருங்க அது, என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் அங்க நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாதையில ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. வந்த பொண்ணுக்கு கார் ஆக்சிடென்டா இல்ல லாரி ஆக்சிடென்டான்னு தெரியல, அந்த பாதையிலேயே அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து அந்த பாதையில யாரு வந்தாலும் இதே பொண்ணோட உருவத்தை பார்ப்பாங்க. இதே பொண்ணோட அந்த நனைஞ்ச மாதிரியான அந்த உருவத்தை பார்த்துட்டே தான் வருவாங்க. அந்த டைம் மழை காலமா இருந்த காரணத்தினால தான் அந்த பொண்ணு நனைஞ்ச ட்ரெஸ்ஸோட அப்படியே சுத்தி திரிறாங்க, இறந்தும் கூட. சரி, இந்த பொண்ணோட ஆவி நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ரவியும். அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நானும் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி அங்கே பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அவங்கள்ட்டையும் சொல்லிட்டு போகும்போது அவரும் என்ன சொல்றாருன்னா, பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இங்க வர வழியெல்லாம் ரவிக்கு ஒரே குழப்பம். அது பொண்ணு தானா, ஆவி தானா, இவர் சொல்றது உண்மைதானா, என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இவர் யோசனை பண்ணிக்கிட்டே கரெக்டா அவங்களோட ஃப்ரெண்டோட வீடு தினேஷ் அங்க போயிட்டாருங்க. போனதுக்கு அப்புறம் கல்யாண மாப்பிள்ளை இல்லையா, அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கல்யாண வீட்டுல இருந்த அந்த நபர்கள் எல்லாம் பார்த்ததும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாருங்க. மறந்ததுமே இவர் என்ன பண்றாருன்னா, நல்ல ஜாலியா அவங்களோட இருக்கிற வரைக்கும் நல்ல ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்போதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அந்த பொண்ணு உண்மையாவே பொண்ணு தானா இல்ல ஆவியா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அங்க காருக்குள்ள ஒரு சின்னதா கேமரா ஒண்ணு வச்சிருந்திருப்பாரு போலங்க. அந்த கேமராவோட அந்த ஆப்ரேட் எல்லாமே மொபைல்ல இருந்து கூட பண்ணிக்கலாமாங்க. அவரும் மொபைல ஆன் பண்றாரு. அந்த கேமராவோட அந்த ஆப் ஆன் பண்ணினதுமே ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்ற அந்த லைவ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு வேண்டிய அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ லைவ்ல நடக்கிற அந்த விஷயங்களை பார்த்த ரவி கொஞ்சம் பயந்தே போயிட்டாருங்க. இவருக்கு இன்னமுமே நம்மள பின்தொடர்ந்து வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமும் ஏற்பட்டுருச்சு. என்ன ஆச்சுன்னா, இவரு அந்த மொபைலை ஆன் பண்ணி அந்த கேமராவை லைவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா இப்போ அங்க காருக்கு பக்கத்திலேயே அவ்வளோ நேரத்துக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கிற அந்த இடத்துல காரு பக்கத்திலேயே ஒரு பொண்ணோட உருவம் நிற்குது. அந்த உருவம் வேற யாருமே இல்லைங்க, இவர் அந்த காட்டு வழி பாதையில வரும்போது பார்த்தாரு பார்த்தீங்களா, அதே பொண்ணோட உருவம் தாங்க. அதே வெள்ளை கலர் சேலை, நனைஞ்ச மாதிரியான உருவம், அதே மாதிரி தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு அங்க காருக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருக்கும் போது ரவி என்ன பண்றாருன்னா, என்னடா இது அப்படின்னு சொல்லி இவரு அந்த ஜன்னல் வழியா காரை எட்டி பார்க்கலாம், அவரோட ரூம் ஜன்னல் வழியை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அங்க பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. மற்றபடி இந்த வீட்டுல எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த சொந்தக்காரங்க தான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்காங்க. அவங்களா கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேமராவோட அந்த ஆப்பை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த பொண்ணோட உருவம் இல்லைங்க. ஆனா காருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த அந்த உருவம் இப்போ காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்குங்க. அதுவும் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜை இவரும் பார்த்துட்டு இருக்காரு. பார்க்கும் போது இவருக்கு இன்னுமே பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. என்னடா இந்த பொண்ணோட உருவம் காருக்கு பின்னாடி நிக்குதுன்னு பார்த்தா இப்போ காருக்கு உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு இவரும் குழப்பத்தோட பயத்தோட பார்த்துட்டே இருக்கும்போது சடனா அந்த பொண்ணோட உருவம் அந்த கார் சீட்ல தானே உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, அது டக்குனுங்க அப்படியே பறந்த மாதிரி அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அங்க காருக்கு பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கு. திடீர்னு அந்த உருவம் காருக்குள்ள இருந்து வரதை பார்த்த ரவியும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. செல்லெல்லாம் கூட பயத்துல கீழே போட்டுட்டாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் செல்லெல்லாம் எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கே காருக்கிட்ட வேக வேகமா ஓடி பார்த்தா இவர் காரு அந்த கேமராவில் பார்த்தது எல்லாமே உண்மைதாங்க. அங்க அந்த பொண்ணோட உருவம் நின்றுட்டே தான் இருந்திருக்கு. ரவி அங்க கார் பக்கத்துல போற வரைக்கும் நின்றுட்டே இருந்த அந்த உருவம் சடனா எங்க மறைஞ்சிச்சுன்னு தெரியலங்க. காருக்கு அடியில போச்சா இல்லை பக்கத்துல இருந்த காருக்குள்ள போச்சா எங்க போச்சுன்னே தெரியல. அந்த உருவம் அங்க இல்லை. என்னடா இது, நம்ம இப்படி ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவரும் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காருங்க. அடுத்த நாள் காலையில கல்யாணம் வேற இருக்கு இல்லையா, கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்ல தானே தனியா வேற போயாகணுமே, என்ன பண்றது அப்படின்னு புரியாமலே இருந்திருக்காரு. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் மேல படுத்து தூங்கிட்டாருங்க. அடுத்த நாள் காலையில் நண்பனோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அன்னைக்கு மண்டபத்தில் கல்யாணம் கிடையாதுங்க, கோவிலில் தான் கல்யாணமும் வச்சுருக்காங்க. அப்பாடா, கோவிலுக்கும் போன மாதிரி ஆச்சு, காரையும் அங்கே கொண்டு போய் நிறுத்தின மாதிரியும் ஆச்சு, கல்யாணத்தையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காருங்க. நேராக காரை எடுக்கிறாரு, கோவிலுக்கு போகிறாரு, கல்யாணத்தை பார்க்குறாரு. பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அங்கே உள்ள அந்த பூசாரிகள், கோவில் பூசாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நைட்டு எனக்கு கொஞ்சம் அசம்பாவிதங்கள் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் என் காருக்கு ஒரு பூஜை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு
சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் வர்றாங்க. வந்து அந்த காருக்கு பூஜை எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய் உடைச்சிருக்காங்க. உடைக்கும் போதே அந்த தேங்காய் பாதி தான் நல்லா உடைஞ்சிருக்கு, பாதி இது வந்து அழுகி போன மாதிரி இருக்கு. என்னப்பா பாதி தேங்காய் நல்லா இருக்கு, பாதி தேங்காய் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா மீண்டும் இன்னொரு முறை கற்பூரம் பற்ற வச்சு அந்த கார் ஃபுல்லா சுத்தி வந்து அதுக்கப்புறம் பூஜையை முடிச்சிடலாம், தேங்காய் எதுவும் உடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு இங்க ரவியும் ஒத்துக்கிட்டாருங்க. ஏதோ ஒரு பூஜை பண்ணனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஃபுல்லா சுத்தி வரும்போது கரெக்டா அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்ல ஃபர்ஸ்ட் இப்படி சுத்தி வரும்போது கற்பூரமானது டக்குன்னு அமைஞ்சிருச்சுங்க. அணைஞ்சதுமே இங்க ரவிக்கு மனசுல கருக்குன்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவரு அந்த ஆன்மா அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் பார்த்தாரு இல்லையா. இப்போ கற்பூரம் அணைஞ்சதுனாலையும் ரொம்பவே பயத்துல அவருக்கு மனசெல்லாம் என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கற்பூரத்தை பத்த வச்சு அந்த காருக்கான அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தினேஷோட ஊர்ல இருந்து சின்ன சேலத்துல இருந்து இவர் சென்னைக்கு மீண்டும் கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கிளம்பும் போது நல்லாவே வந்துட்டே இருந்திருக்காருங்க. நல்லா நார்மலா வந்துட்டே இருக்கிற அந்த நபர் கரெக்டா ஒரு மணி பார்த்தீங்கன்னா 11:15 இருக்குமா காலையில. அவர் கிளம்பி முன்னே நேரம் ஆயிடுச்சு. 11:15 இவர் ஒரு ஹைவேஸ்ல வந்துட்டு இருக்காருங்க. வரவே இந்த ரவி அப்படின்றவரோட கார் போயிட்டு இருக்க அந்த நேருக்கு ஒரு பொண்ணு திடீர்னு அந்த ரோட்டுக்குள்ள வந்து எங்கேயோ இருந்து ஓடி வந்து திடீர்னு அந்த ரோட்ல நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணும் பார்க்கறதுக்கு நைட்டு பார்த்தா அதே பொண்ணு மாதிரியே இருந்திருக்கு. என்னடா இது, எல்லா பொண்ணுகளும் நமக்கு நைட்டு பார்த்தா அதே பொண்ணாவே தெரியுமா, பேய் மாதிரியே தான் நமக்கு தெரியுமா, இல்லை அதே ஞாபகத்துல இருந்தனால அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இவரும் அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு போயிட்டாருங்க. அந்த பொண்ணை வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் நல்லாவே போயிட்டு இருந்த அவரு சடனா இவர் என்ன பண்றாருன்னா பின்னாடி யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி சின்னதா ஒரு முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்காங்க. அந்த சத்தம் கேட்டதும் இவர் முன்னாடி உள்ள அந்த மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. ஆனா முணுமுணுக்கிற அந்த சத்தம் மட்டும் இவருக்கு நல்லாவே கேட்டிருக்கு. இவர் காரை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி ஓரம் கட்டி நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா அங்க வந்து யாருமே இல்லைங்க. ஆனா முணுமுணுக்கிற மாதிரியான சத்தம் இவருக்கு நல்லாவே கேட்டுச்சு. சரி நம்மளோட பிரம்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசுப்படுத்தாங்க. இவர் மீண்டும் காரை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒரு வழியா இங்க சென்னைக்கும் வந்து சேர்ந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல நடந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லாம கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா பார்த்து நல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு இவர் மீண்டும் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். நேத்து முன்னாடி நாள் நைட்டு தூங்காத காரணத்தினால அன்னைக்கு நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாராங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. மணி ஒரு 2 மணி இருக்குமாங்க, 2 மணி 2:30 மணி இருக்குமா. அவ்வளோ நேரத்துக்கு இவருக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்னா பாட்டு பாடுற மாதிரி வாய்க்குள்ளே அப்படியே ஹம்மிங் பண்ற மாதிரியான ஒரு சத்தம். அந்த சத்தமும் தூரமா இருந்து கேட்குற மாதிரி மெதுவான குரலை தான் இவருக்கு கேட்டிருக்கு. எங்கடா இவ்வளோ நேரத்துக்கு யாரா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு இவரும் பிறண்டு படுத்துக்கிட்டே அந்த சத்தத்தை நல்லா கேட்டுட்டே இருக்காரு. நல்லா கேட்க கேட்க இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஒரு யோசனை வந்திருக்குங்க. அந்த சத்தம் வேற எதுவுமே இல்லை, இவரு காலையில கிளம்பி வரும்போது காருக்குள்ள கேட்ட அதே முணுமுணுக்கிற மாதிரியான சத்தம் தான். அப்போ பாட்டு பாடுறாங்க அப்படின்றது இப்போதான் அவருக்கு நல்லாவே தெரியுது, ஹம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இவருக்கு இப்போதான் நல்லா புரியுது. சரி அப்படின்னு இவரும் மனசை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் பண்றாருங்க. பயத்துல இருந்து மீண்டும் வராரு. மீண்டும் வந்ததும் நல்ல போர்வை இழுத்து போத்திக்கிட்டு அடுத்து தூங்கியும் முடிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க ரவி அப்படின்றவரு வேலைக்கு போகல, நான் இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டுல சொன்னதுனால அவரும் ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கியிருக்காங்க. தூங்கினதுக்கு அப்புறம் எழுந்து காருக்கிட்ட வராரு. ஃபர்ஸ்ட் வேலையா காருக்கிட்ட வராரு. வந்து இங்கே காருக்குள்ள ஃபர்ஸ்ட் எல்லா கதவையும் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை, எந்த ஒரு பொருளும் வித்தியாசமாலாம் இல்லை. அவர் எப்படி கார் வச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்குது, சின்ன பொருள் கூட நகரல. சரி ஓகே அப்படின்னு இந்த பின்னாடி உள்ள அந்த டிக்கியெல்லாம் ஓப்பன் பண்ணி காரெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணி வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறமா போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் முன்னாடி நாள் நடந்த அந்த விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கேமராவில், அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணை பார்க்குற அந்த டைமில் மட்டும் கேமரா வந்து ஒர்க்கே ஆகலைங்க. ஃபுல்லாக அப்படியே புள்ளி புள்ளியாக வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த மொபைலும் கரெக்ட் ஆகிடுச்சு.
எந்த ஒரு இதுவுமே வேலை செய்யாமல் மொபைலும் கரெக்ட் ஆகிடுச்சுங்க. அதை பார்த்ததும் இவருக்கு இன்னுமே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, நம்ம ஃபுட்டேஜ் தான் பார்த்துட்டு இருந்தோம், எப்படி மொபைல் கரெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பரவாயில்ல, இதை கடையில் கொடுத்து வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொடுக்கறதுக்காக இவரும் கிளம்பிட்டாருங்க. நல்லபடியாக தாங்க காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கிளம்பி கடையில் கொண்டு போய் செல்லெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராருங்க. வர வழியில் இவர் கொஞ்சம் சுதாரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாரியில் மோதி இவருக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகியிருக்குமாங்க. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து இவரும் தப்பிச்சுண்டா பொழைச்சண்டா அப்படின்னு வீடு வந்து சேர்ந்துட்டார். அன்னைக்கு நைட்டு அப்பா அம்மா அதுக்கப்புறம் இங்கே ரவி அவங்களோட தங்கச்சி எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக அன்னைக்கு தாங்க தூங்கவே ஆரம்பித்தாராம். நிம்மதியான தூக்கம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் இவருக்கு வந்துச்சான். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்து அவரும் அன்னைக்கு வேலைக்கும் போகலைங்க. வேலைக்கு போகாமலே அவங்களோட தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அன்னைக்கு லீவாக தான் இருந்திருக்கு. 2 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மதிய டைமில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட தங்கச்சி வந்து வெளியே போகிறாங்கங்க. வெளியே போயிட்டாங்க. இவங்க வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. ரவி அப்படின்றவர் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களோட அம்மாவும் வீட்டுல இல்ல, அப்பாவும் வீட்டுல இல்ல, ரவி மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. போன பொண்ணு ஒரு 10 நிமிஷத்துல மீண்டும் வேகமா வந்திருக்குங்க. வந்த பொண்ணு கரெக்டா அவங்களோட ரூம்குள்ள மட்டும் போயிட்டு லாக் பண்ணிருக்கு. எதுவுமே பேசவே இல்லையா. ரவி அப்படின்றவரோட ரொம்ப ஜாலியா அட்டாச்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. தங்கச்சி அப்படின்னா ரொம்ப பிரியம் ரவி அப்படின்றவருக்கும். என்னடா எதுவுமே பேசாமலே போறாள், ஃப்ரெண்டு வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இல்ல ஃப்ரெண்டும் இவளும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு கதவை தட்டிட்டே இருந்திருக்காரு. பயங்கரமா தட்டிட்டே இருக்கிறாரு. கதவை ஓப்பனே பண்ணல. தங்கச்சி என்னமா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு வெளியே இருந்து சத்தம் போட்டும் பாக்குறாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. சரி அவளா தனியா இருந்துட்டு வெளியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படின்றவரு மீண்டும் இங்க சோஃபால வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு அவர் டிவி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சாங்க. இன்னுமே அவள் வெளியே வரலையே அப்படின்னு சொல்லி இவர் அங்கே ரூம் பக்கம் எட்டி பார்க்கும்போது கரெக்டாக இங்கே வாசப்படியில இருந்து ஒரு உருவம் உள்ளவருங்க. யாருன்னு பார்த்தா அது அவங்களோட தங்கச்சியே தான். எப்படி ரூம்குள்ளே இருந்த தங்கச்சி இங்கேருந்து வருவாள் அப்படின்னு சொல்லி அவருக்கும் உடம்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் சிலுத்து போயிச்சாங்க. ரூம்குள்ளே போனதை இவர் நல்லா பார்த்தாரு. இப்போ வெளியே இருந்து எப்படிடா வருவா அப்படின்னு சொல்லி யோசனையோடைய இவர் தங்கச்சியோட முகத்தை நல்லா உத்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்னா என்ன பார்க்குற, இது வரைக்கும் என்னை பார்த்ததே இல்லையே, ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு அவங்க தங்கச்சின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பொண்ணு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி வந்த பொண்ணு ரூம்குள்ளே போயிட்டு கதவும் சாத்திக்கிச்சு. சரி தங்கச்சி பேசிட்டு தானே போனா அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுட்டாருங்க. விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மீண்டும் அவங்களோட தங்கச்சி வெளியே வராங்க. வெளியே வந்து ஜாலியாக உட்காந்து பேசிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, நீ முன்னையே வந்தியா பாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன நான் சொல்கிறேன், நான் இப்போ தானே நான் வந்ததை நீ பார்த்ததானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ இப்போ வந்தல, அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தியா, வந்துட்டு வெளியவே போனியா, நான் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இப்போவே தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ முன்னாடி தங்கச்சியோட உருவத்துல வந்தது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இங்க ரவிக்கு மனசுக்குள்ள வந்துருச்சு. இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லை பாப்பா சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாருங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் அன்னைக்கு அவங்களோட அப்பா அம்மா வெளியே போனவங்களாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தூங்கிட்டாராங்க. மணி ஒரு 12 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு ரவி அப்படின்றவர் நல்லா தூங்கிட்டே இருந்தவர் சடனாக ஒரு பக்கமாக திரும்பி படுக்கலாம் அப்படின்னு திரும்பி படுத்திருக்காங்க. அதுவும் ஜன்னல் ஓரத்தில், ஜன்னலுக்கு பக்கமாக இப்படி திரும்பி படுத்திருக்காரு. படுத்துட்டு பார்த்தா இவர் லேசாக கண்ணை திறந்து பார்த்துருக்காருங்க. எதுக்காக திறந்தாருன்னு அவருக்கே தெரியல. திறந்து பார்க்கும்போது ஜன்னலுக்கு வெளியே அவங்களோட தங்கச்சி நிற்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் இவரை பார்த்து முறைச்சிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கு. எதுக்குடா நம்மளை பார்த்து முறைக்கிறா என்ன அப்படின்னு சொல்லி உள்ள இருந்துகிட்டே, ஏன் பாப்பா இந்நேரத்துக்கு தூக்கம் வரலையே உனக்கு, ஏன் என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு எதுவுமே சொல்லவே இல்லைங்க. ரொம்பவே சைலண்டா அப்படியே நின்றுட்டு இருந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கீழே உட்கார்ற மாதிரி அந்த உருவம் மறைஞ்சிச்சா. சரி தங்கச்சி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காளே அப்படின்னு வேகமா 12 மணி இல்லையா, அந்நேரத்துக்கு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே ஓடியாந்துருக்காங்க. ஓடி வந்து பார்த்தா அந்த ஜன்னல் ஓரத்துல நின்னது அவங்களோட தங்கச்சி கிடையாது. அங்க யாருமே இல்லை. ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை. யாருமே இல்லாததுனால இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல.
மனசுக்குள்ள ஃபுல்லா பயம். அவரோட இதயமே கையில இருந்து துடிச்சா எப்படி இருக்கும், அவரோட இதயம் இங்க துடிக்கிறது அவரோட ஃபுல் பாடிக்குமே தெரிகிற மாதிரி அவ்வளோ ஒரு வேகமா டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் பண்ணிக்கிட்டே ஒண்ணுமில்லை அப்படின்னு தனக்கு தானே சமாதானம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காருங்க. போயிட்டு எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தங்கச்சியோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துக்காரு. அவங்களோட தங்கச்சி நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. அப்போ இங்க நின்னது யாரா இருக்கும் அப்படின்னு இவருக்கு இன்னும் பல கேள்விகள். அன்னைக்கு அவரோட ரூம்கே போகாம ஹால்லேயே சோஃபாலே உட்காந்து யோசனையோடையே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. நல்லா யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அந்த பொண்ணோட ஆவியா இருக்குமோ, நம்மளோட தங்கச்சியோட உருவத்துல வர்றது அதுவாதான் இருக்குமோ அப்படின்னு அப்போதான் அவருக்கு புரியுதுங்க. சரி ஓகே, இதை இப்படியே நம்ம விடக்கூடாது, கண்டிப்பா நம்மளோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருங்க. அடுத்த நாள் காலையில விடியும் போதே பாத்தீங்கன்னா சோஃபாலே தான் படுத்துட்டு இருந்திருக்காரு ரவி அப்படின்றவர். ஏன்டா இங்க படுத்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் எழுந்து வந்துட்டாங்க. என்ன ஆச்சு, ஏன் இங்க படுத்துட்டு இருக்கு அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் படுத்துட்டாரு. படுத்து நல்லா தூங்கினவர் ஒரு 7:30-8 மணிக்காக தான் வந்திருக்காரு வெளியே. வந்துட்டு அவங்களோட அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. கிச்சனுக்குள்ள போயிட்டு, அம்மா உனக்கு இந்த பேய் நம்பிக்கைலாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னடா திடீர்னு பேய் நம்பிக்கைலாம் இருக்கா அப்படின்னு கேட்டா எப்படி என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ பேயை பார்த்திருக்கியா, பேய் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்குலாம் அது மாதிரி இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும், நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு இவரு சின்னதா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி இவருக்கு நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு. சொன்னதுமே அவங்க அம்மாவே பேய் அரைஞ்ச மாதிரி முடிச்சிருக்காங்க. திருன்னு முடிச்சுட்டே இருந்திருக்காங்க. என்னடா நீ பயமுறுத்துற மாதிரி இவ்வளோ கதைகள்லாம் சொல்ற, இதெல்லாம் யாருக்குமே நடக்காது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு நடந்துச்சு அப்படின்னு அப்போதான் சொல்றாருங்க. அப்போ இன்னுமே ஷாக் ஆயிட்டாங்க அவங்க அம்மா. நெஞ்சு மேல கை வச்சுட்டு, என்னடா உனக்கு நடந்துச்சாடா, ஏன்டா ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சுன்னு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, இது எனக்கு நடந்துச்சுன்னு சொன்னா நீ கண்டிப்பா இதை கேட்க மாட்டேன், நான் சும்மா சொல்றேன்னு தான் நீ நினைச்சிருப்ப, ஆனா சத்தியமா இது என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்லயும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னதுமே அவங்க அம்மா பயங்கரமா பயந்துட்டாங்க. அன்னைக்கு கரெக்டா வெள்ளிக்கிழமையும் கூட, இன்னைக்கெல்லாம் நான் சாமி கோவிலுக்கு போனேன்னா வெளியவே வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேகமா சமையல் வேலையில முடிச்சுட்டு, நீயும் குளிச்சுட்டு கிளம்புடா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட தங்கச்சி, அதுக்கப்புறம் ரவி, அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா எல்லாரையுமே அன்னைக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே கோவிலா எங்கெங்க போக முடியுமோ அங்கங்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த கோவிலுக்கு போன அந்த திருநீர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதையெல்லாம் கொண்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா மீண்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது கரெக்டா மணி 1 மணி இருக்குமாங்க. அவ்வளவு நேரத்துக்கு திடீர்னு அவரோட காரோட கண்ணாடியை யாரோ உடைக்கிற மாதிரி சத்தம். கல்லை தூக்கி போட்டு உடைக்கிறாங்களா இல்ல கட்டை எடுத்து அடிக்கிறாங்களான்னு தெரியல, ஆனா கண்ணாடி உடையிற அந்த சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு. கேட்டதுமே இவருக்கு திடுக்குன்னு தூக்கம் எல்லாம் தெளிச்சிருச்சுங்க. தெளிஞ்சு எங்கடா சத்தம் கேக்குது, நம்மளோட கார் கண்ணாடியா அப்படின்னு பயத்தோட இவரு அவரோட ரூமை விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தா இவருக்கு மீண்டும் வெளியே போகிறதுக்கு ரொம்ப பயம். ஆல்ரெடி ஆன்மாவெல்லாம் பார்த்துருக்காரு இல்லையா, அதனால இந்த முறை அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை எழுப்புறாங்க. டேய் உனக்கு இதே வேலையா போச்சுடா, என்னை பயமுறுத்துறதே உனக்கு வேலைடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ரொம்பவே சலிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாலே எழுந்து வராங்க. எழுந்து வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெயின் டோருக்கு பக்கத்துல ஜன்னல் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேருமே அந்த ஜன்னலை லேசா ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா கார் கண்ணாடி எதுவுமே உடையல, நார்மலாக தான் இருக்கு. ஆனால் கார் கண்ணாடி ஒட்டைகிற மாதிரியான சத்தங்கள் மட்டும் வந்துட்டே இருக்குங்க. எங்கே ஒட்டையுது அப்படின்னு தெரியல. அது கூடவே சின்னதாக பாட்டு பாடுற மாதிரி ரொம்பவே கம்மியான சவுண்டில் பாட்டு பாடுற மாதிரி ஒரு பொண்ணோட குரலும் கேட்குது. அதுவும் ஹம்மிங் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான சத்தம். இது கேட்டுச்சா, நான் சொன்னல அன்னைக்கு எனக்கு இந்த பாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னல, அதே பேய் தான் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சட்டனாக இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஜன்னல் கொஞ்சம் ஓப்பனில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அதோட முகத்தை காட்டியிருக்குங்க. அவங்களோட அம்மா பயத்தில் தெரிச்சு அந்த பக்கம் ஓடி அங்க சோஃபாலே போய் விழுந்துட்டாருன்னா, அப்படியே சோஃபாலே போய் மயங்கி விழுகிற மாதிரி போய் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ரவியும் பயத்துல வேகமா ஓடி சோஃபாலேயே அவங்களோட அம்மாவும் ரவியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த ஹம்மிங் சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. அந்த வீடு ஃபுல்லா கேட்குற மாதிரியும் இருக்கு, வீட்டுக்கு வெளியே கேட்குற மாதிரியும் இருக்கு, ரொம்ப தூரத்துல கேட்குற மாதிரியும் இருக்கு. அன்னைக்கு விடியவே அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்தது. டேய்
இது என்னடா இப்படி ஒரு 7:30 கூட்டிட்டு வந்துட்டேன், என்னடா உன்னை பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு பேசிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு 2 பேருமே சோஃபாலேயே படுத்துட்டே இருந்திருக்காங்க. கரெக்டாக 4:30-5 மணி ஆனதுக்கப்புறமா தான் அந்த சத்தங்கள் எல்லாம் மெதுவாக குறைஞ்சிச்சாங்க. அந்த கண்ணாடி உடையிற மாதிரி சத்தம், அதுக்கப்புறம் அந்த ஹம்மிங் சத்தம் எல்லாமே அதுக்கப்புறமா தான் அடங்குச்சா. அப்போதான் அவங்க அம்மா உண்மையாவே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்குமே இவர் பயமுறுத்துறாரு, இல்லை எங்கேயோ பயந்துட்டாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்போதான் அவங்க கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட அம்மாவும் நம்பினாங்களாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே அவங்களோட அப்பா எழுந்து வெளியே வந்திருக்காரு. வந்ததுமே 2 பேருமே ஏன் இங்க படுத்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு அவரும் ஷாக்கா கேட்கிறாரு. அப்போ அவங்க அம்மா ஒரு வித பயத்தோடு ஏங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கார்ல தான் பிரச்சனை அப்படின்னா வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், காருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு வந்துடலாம், போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா காருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நமக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ள அந்த அம்மா பார்க்கல, காரை சுத்தி வர மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அதனால அவங்க அப்பா அந்த ஐடியா கொடுத்துருக்காரு. சரி ஓகே அப்படின்னு அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட குலதெய்வத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களோட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தாண்டி தான் அவங்களோட குலதெய்வமும் இருந்திருக்கு. அங்கே போயிட்டு ஆல்ரெடி வரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி சொல்லிட்டாருங்க, இந்த மாதிரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களும் வர சொல்லியிருக்காங்க. பூசாரிகளும் வந்ததுக்கப்புறம் கார் போயிட்டு அங்கே மாலையோடு போகிறாங்க. போயிட்டு காருக்கு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு உள்ளே இவங்களும் குடும்ப அர்ச்சனை பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அப்போது சடனாக அங்கே இருந்த அந்த பூசாரிக்கு அருள் இறங்கியிருக்கு. அருள் இறங்கின அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா, இந்த காரை மட்டும் ஒரு 2-3 நாளைக்கு நீ எங்கேயும் எடுத்துட்டு போகாம ஒரு இடத்துல நிறுத்தி வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தெருவிலேயே உள்ள ஒரு இடத்துல தாங்க நிறுத்திருக்காங்க. கொஞ்சம் தனிமையான இடத்துல இருக்கு. அந்த காரை சுற்றி சில பூஜை பொருட்களையும் வைக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 3 நாளுங்கிறது ஒரு வாரம் வரைக்கும் கூட அந்த காரை எடுக்காம இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படிதான் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை சரியானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த அருள் இறங்கின அந்த பூசாரிக்கும் சாமியெல்லாம் மலையேறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பூஜை பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. திருநீர், அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம், சம்திங் பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு அந்த கார்லயே வராங்க. வந்தவங்க நேரா இவங்களோட வீட்டுல இருந்து 2 வீடு தள்ளி தான் அந்த இடம் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்றும் இருந்திருக்கு. அந்த கோவிலுக்கு நேரம் நிறுத்திட்டு அவங்களும் அந்த பூஜை பொருள் எல்லாம் அதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா காரை நல்லா லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாடா இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டு அன்னைக்கான நாள் அன்னைக்கு தான் அவங்க நிம்மதியா தூங்குனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க அம்மாவுக்கு ஆனால் தூக்கமே வரலையாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசாரியை சொன்னார் இல்லையா, அந்த பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, இருந்தாலும் அந்த சத்தம் கேட்குதா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா அப்படின்றத அன்னைக்கு விடியவே இருந்து பார்த்துருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. அடுத்த நாள்ல இருந்து அவங்க அம்மாவும் நல்லா ரெகுலராக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக தூங்கினவங்க 1 வாரத்துக்கு அப்புறமா தான் அங்கே இருந்து காரை வெளியும் எடுத்துருக்காங்க. காரை வெளியே எடுக்கும் போதே ஒரு வித ஸ்மெல்லு மாதிரி அடிச்சிருக்கு. ஆனால் காரை திறந்து கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காரையும் கொண்டுட்டு வந்து அவங்களோட வீட்டுக்கு நிறைவே நிறுத்திட்டாங்க. காருக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. இவங்க வீட்லயும் எந்த ஒரு அமானுஷமும் நடக்காம நார்மலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரவி அப்படின்றவர் தான் நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா திகிலா இருந்துச்சு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் தான் எனக்கு இன்னுமே வீடியோக்கள் நிறைய போடணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் சொல்லணும் அப்படின்ற ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான பேய் அனுபவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ். நான் உமா. டாடா பாய்.